Dear students, good morning. Last class we will study about the lesson 14, the topic diastolic pressure, stethoscope, blood pressure and systolic pressure. Let us today going to the topic sphygmomanometer. Sphygmomanometer is a clinical instrument used to measure blood pressure when a person is in a relaxed and resting condition. ஒரு மனிதன் ஓய்வாக இருக்கும் பொழுது அந்த மனிதனுடைய இரத்த அழுத்தத்தை அளப்பதற்காக தான் கிளினிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வி கேன் யூஸ் ஸ்பிக்மோமானோமீட்டர். இந்த ஸ்பிக்மோமானோமீட்டர் அப்படி கருவியை பயன்படுத்துகிறாங்க. எஸ், தி ப்ரெஷர் ஆஃப் தி பிராசியல் ஆர்டரி இஸ் மெஷர்டு. இதில் எதை நாம் அளவிடுறோம் அப்படின்னா இரத்த ஓட்டத்தினுடைய நிலையை. எஸ், இட் ஹெல்ப்ஸ் டு எஸ்டிமேட் தி ஸ்டேட் ஆஃப் blood circulation and the working of the heart. இதையும் வேலை செய்யக்கூடிய விதம், இரத்த ஓட்டம் ரெண்டையும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்பிக்மோமானோமீட்டரை யூஸ் பண்ணுறோம். இட் ஹெல்ப்ஸ் டு டயக்னோஸ் கண்டிஷன்ஸ் சச் அஸ் இன்க்ரீஸ்டு ஆர் டிக்ரீஸ்டு பிளட் ப்ரெஷர். ஒருத்தனுடைய மனிதனுடைய பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதும் டிக்ரீஸ் ஆகிறதும் வி வில் ஸ்டடி அபவுட் திஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்பிக்மோமானோமீட்டர். எஸ், monometric and modern digital types are the apparatus used to measure blood pressure. இதில் 2 types இருக்குது, monometric and digital. இந்த ஏபின்னு ஒரு 2 டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அது பாரு. monometric conditions are we can use it nowadays. We can use it digital sphygmomanometer. இதில் துல்லியமாக பார்க்கலாம் டிஜிட்டல் லெவலில். ஸோ describe the ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பிக்மோமானோமீட்டர் and வாட் ஆர் தி யூசஸ் ஆஃப் ஸ்பிக்மோமானோமீட்டர் அப்படின்னா இந்த டாபிக் எழுதணும். நெக்ஸ்ட்டு வில் கோ அபவுட் தி நெக்ஸ்ட் டாபிக் பிளட் குரூப்ஸ், இரத்த வகைகள் பார்க்கலாம். தி கான்செப்ட் ஆஃப் பிளட் குரூப்பிங் வாஸ் டெவலப்டு பை கார்ல் லான்ஸ்டீனர் 1900. ஹி ஐடென்டிஃபைட் பிளட் குரூப்ஸ் ஏ, பி, ஓ. இவர் ஏபிஓ அப்படிங்கிற 3 வகையான இரத்த வகையை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார் 1900. கார்ல் லான்ஸ்டீனர். இது ஒரு 1 மார்க். ஹூ ஐடென்டிஃபை தி பிளட் குரூப் ஆஃப் ஏ, பி அண்ட் ஓ அப்படின்னா நீ என்ன எழுதணும்? கார்ல் லான்ஸ்டீனர் 1900. நெக்ஸ்ட், ஏபி பிளட் குரூப் வாஸ் ரெகனைஸ்டு பை டெகாஸ்டிலோ அண்ட் ஸ்டெய்னி 1902. இதே ஏபிங்கிற இன்னொரு புது வகை ரத்தத்தை கண்டுபிடிச்சவர் யாருன்னா டெகாஸ்டிலோ அண்ட் ஸ்டெய்னி 1902 இவங்க கண்டுபிடிச்சாங்க. இது ஒரு 1 மார்க். இது தரமாக பார்த்துங்க. அடுத்தது அதுக்குள்ளே ரொம்ப போயிடும். சரி, இப்போ ரெக்கார்ட் பண்ணி இப்போ தி பிளட் குரூப் ஹியூமன் பிளட் கண்டைன்ஸ் certain specific substances called agglutinogens or antigens AG and agglutinins or antibodies AB. நீ antigens antibodies அப்படின்னு வச்சுக்க. AG antigens, ABனா antibodies. Human blood contains these substances. Antigens are found on the membrane surface of RBC. RBC உடைய membrane surface மேற்புறத்தில் தான் antigen காணப்படும். Antibodies are present in blood plasma. இரத்தத்தினுடைய பிளாஸ்மாவில் தான் antibodies are found. Based on the presence or absence of antigen and antibodies, human blood group is classified into 4 groups. அதாவது இந்த இரத்தத்தில் காணப்படக்கூடிய ஆன்டிஜன், ஆன்டிபாடி இதை பேஸ் பண்ணி தான் மனித இரத்தத்தை 4 வகைகளாக பிரிக்கிறாங்க. வாட் ஆர் தே? ஏ, பி, ஏபி, ஓ. தீஸ் 4 குரூப்ஸ். எஸ், இண்டிவிஜுவல்ஸ் ஹேஸ் 1 of 4 blood groups. எப்பவுமே ஒரு மனிதன் இந்த 4 வகையில் ஏதாவது ஒரு இரத்த வகையை பெற்றிருப்பார்கள். எஸ், ஃபர்ஸ்ட் ஏ குரூப். ஏ குரூப் இண்டிவிஜுவல்ஸ். ஆன்டிஜன் ஏ இஸ் present on the surface of RBC and antibody B is present in the plasma. ஆன்டிஜன் ஏ ஆர்பிசியினுடைய மேற்புறத்தில் காணப்படும் and antibody B is present in பிளாஸ்மாவில் காணப்படும் antibody B. இது ஏ குரூப் இண்டிவிஜுவல்ஸ். நெக்ஸ்ட் பி குரூப் இண்டிவிஜுவல்ஸ். பி குரூப் இரத்த வகையை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆன்டிஜன் பி இஸ் present on the surface of RBC
antigen B is present on the surface of RBC and antibody A is present in the plasma. Antibody A வந்து plasmaவில் இருக்கும். Okay. Next AB groups. AB groupஸில் பார்த்தீங்கன்னா antigen A and B are present on the surface of RBC. A, B ரெண்டுமே இருக்கும். AB group individuals, antigens A and B are present on the surface of RBC and both the antibodies are absent in the plasma. This is important point. Antibodies no. Antibodies are absent in the plasma. Yes. Which groups? AB groups. Next O groups. Antigen A or B are absent on the surface of RBC. A or B are absent on the surface of RBC. However, plasma contains both the antibodies and antibodies A and B. அதாவது ஆன்டிஜன் ஏபி ரெண்டுமே இருக்காது எதில் ஆர்பிசினுடைய ரெட் பிளட் செல்லுடைய மேற்பரப்பில் அண்டு ஆன்டிபாடிஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் பிளாஸ்மா எந்த ஆன்டிபாடிஸ் ஏ அண்ட் பி these four topics are very important. A group, B group individuals, AB group individuals, O group individuals. இதில் நிறைய 1 மார்க் வரலாம். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட்டு பிளட் டொனேஷன், ரத்தம் வழங்குதல். ரத்தம் வழங்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஒன் மஸ்ட் கன்சிடர் தி ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி comparatively matching between the donor and person receiving blood. அதாவது ரத்தம் கொடுக்குறவங்க ரத்த வாங்குறவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில் அந்த மேட்சிங் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணும். அப்போ தான் வந்து நீ பிளட்டை கொடுத்தா அந்த அவங்களுடைய பிளட்டை ஏற்றுக்கும். எஸ். when an individual receives a mismatched blood group from the donor, agglutination அப்படின்னா என்ன? அதாவது இந்த சரியான பொருத்தம் இல்லாத ரத்தத்தை வந்து ஒருத்தர் கொடுத்தாருன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்? அக்லாட்டினேஷன், கிளம்பிங் அப்படின்னா ரத்த திரட்சி ஏற்பட்டு இறக்க நேர்விடும். தவறான ரத்தத்தை ஒருத்தர் கொடுத்துட்டோம்னா பொருந்தாத ரத்தத்தை ஒருத்தருக்கு we will donor of the blood occurs in the body which leads to death. இறப்பதற்கு வாய்ப்பாக அமையும். இரத்த திரட்சி ஏற்படும். அக்லாட்டினேஷன் அப்படின்னா இரத்த திரட்சி, கிளம்பிங் இரத்த திரட்சி ஏற்படும். when an individual receives a mismatched blood, when எப்பொழுது mismatched blood தவறான ரத்தத்தை வழங்கும் பொழுது அல்லது தவறான ரத்தத்தை ஒருத்தர் பெறும் பொழுது. எஸ். பர்சன் வித் ஏபி பிளட் குரூப்ஸ் ஆர் கால்ட் யூனிவர்சல் ரெசிபியன்ட். ஏபி குரூப் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? அனைவரிடமும் ரத்தத்தை பெறுபவர் அப்படின்னு சொல்கிறோம். ஏபி குரூப்ஸ் ஆர் யூனிவர்சல் ரெசிபியன்ட். எஸ், தே கேன் ரிசீவ் பிளட் ஃப்ரம் பர்சன்ஸ் வித் எனி பிளட் குரூப். இவங்க வந்து யார்கிட்ட வேணாலும் ரத்தம் வாங்கிக்கலாம். யார்? ஏபி குரூப்ஸ். பர்சன்ஸ் ஏபி பிளட் குரூப் ஆர் கால்ட் யூனிவர்சல் ரெசிபியன்ட். எஸ், தே கேன் ரிசீவ் பிளட் ஃப்ரம் பர்சன்ஸ் வித் எனி பிளட் குரூப். எந்த பிளட் குரூப்பாகட்டையும் வாங்கிக்கலாம். அதனால் யூனிவர்சல் ரெசிபியன்ட் சொல்கிறோம். அடுத்தது பிளட் பர்சன்ஸ் வித் ஓ பிளட் குரூப் ஆர் கால்ட். ஓ பிளட் குரூப் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டோனர், இரத்த கொடையாளின்னு சொல்கிறோம். ஓ குரூப் ஆர் கால்ட் யூனிவர்சல் டோனர். எஸ், they can donate blood to persons with any blood group. இந்த யூனிவர்சல் டோனர்னு இரத்த கொடையாளின்னு சொல்கிறோம். இவர் அனைத்து வகை இரத்த பிரிவினருக்கும் இரத்தத்தை வழங்குவார்கள். எல்லாத்துக்குமே ரத்தம் கொடுப்பாங்க. ஆனால் யார்கிட்ட இருந்து மட்டும் பிளட்டை வாங்கி ரிசீவ் பண்ணுவாங்க? ஓ குரூப் இருந்து மட்டும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், RH factor. RH factor was discovered Landsteiner and Wiener in 1940 in rhesus monkey. இந்த மங்கியில் rhesus monkeyயில் தான் வந்து RH ஃபேக்டரை கண்டுபிடிச்சாங்க. யார்? லேண்ட்ஸ்டீனர், வீனர். எஸ். தி சர்ஃபேஸ் ஆஃப் RBG contains the antigen for RH factors. இதில் எதிர்ப்பொருள் எதிர்காரணி RH அப்படின்னு பேர். இந்த இதில் காணப்படக்கூடிய எதிர்ப்பொருள் எதிர்காரணி வந்து RH factors. சரி. RH positives persons have RH antigen on the surface of RBC. ஆர்பிசியினுடைய மேற்புறத்தில் RH ஆன்டிஜனை பெற்றிருப்பாங்க. யார்? RH பாசிட்டிவ் பர்சன்ஸ். RH நெகட்டிவ் பர்சன்ஸ் என்ன பெற்றிருப்பாங்க? do not have RH antigen on the surface of RBC. do not have any RH antigen on the surface of RBC. அதில் வந்து RH antigen இருக்காது. antibodies developed against these RH antigen is called RH antibodies. இப்போ வந்து இதில் இந்த எதிர்பொருள் எதிர்காரணி RH அப்படின்னு பேர். திரிபடையக்கூடிய செல், அதேமாதிரி திரிவு அடையாத செல் அப்படின்னு நாம் இதை சொல்கிறோம்.
Yes, antibodies developed against this RH antigen is called RH antibodies. RH antibodies னு இதை நாம் சொல்லலாம். Yes. Okay, this table column is very important. Distribution of antigen RBC and antibody plasma in different blood groups. இதில் பாரு blood group A, B, AB, O இருக்குது. antigens on RBC, RBCனுடைய மேலே காணப்படக்கூடிய ஆன்டிஜன் என்ன? ஆன்டிபாடிஸ் இன் பிளாஸ்மா, ஆன்டிபாடி இன் பிளாஸ்மாவில் காணப்படக்கூடிய ஆன்டிபாடி என்ன? அதே மாதிரி கேன் டொனேட் டு, யாராருக்கு ரத்தத்தை கொடுக்கலாம் போட்டிருக்கான். அதுமாதிரி கேன் ரிசீவ் ஃப்ரம், யார்கிட்ட ரத்தத்தை பெறலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக போட்டிருக்கான். இதை வந்து நல்லா தரவாக பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லிம்ப் இன்னும் நிணநீர். லிம்ப் ஃப்ரம் தி இன்டர்செல்லுலார் ஃபேஸஸ் ட்ரெயின்ஸ் இன்டு லிம்பட்டிக் கேப்லரிஸ். நிணநீர் தந்திகள் மூலம் நிணநீர் எடுத்து செல்லப்படுகிறது. அது நிணநீர் செல் இடைவெளிகளில் காணப்படுகிறது. லிம்ப் இஸ் ஏ கலர்லெஸ் ஃப்ளூயிட் formed when plasma, proteins and blood cells escape into intercellular spaces in the tissues through the pores present in the walls of capillaries. It is similar to blood plasma but in colorless, contains less protein. கொஞ்சமான ப்ரோட்டீன் தான் இருக்கும். The lymph contains very small amount of nutrients, oxygen, carbon dioxide, water and WBC. இது வந்து கேட்கலாம். கண்டென்ட் ஆஃப் லிம்ப் கேட்டால் இது எழுதணும். நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன், CO2, வாட்டர் அண்ட் WBC. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிம்ப் சப்ளைஸ் நியூட்ரிஷன் அண்ட் ஆக்சிஜன் டு தோஸ் பார்ட்ஸ் வேர் பிளட் கேனாட் ரீச். ரத்தமே போகாத இடத்துக்கு இது என்ன பண்ணும்? சப்ளை பண்ணும். எதை சப்ளை பண்ணும்? நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆக்சிஜன். இட் ட்ரைன்ஸ் அவே எக்ஸஸ் டிஷ்யூ ஃப்ளூயிட் அண்ட் மெட்டபாலிட்டிஸ் and returns proteins to the blood from tissue spaces. கழிவுகளை நீக்கிறதுக்கு இது பயன்படுகிறது. மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி மூலமாக உண்டாகக்கூடிய கழிவுகளை நீக்கம் செய்வதற்கும் இது பயன்படுகிறது. அதேமாரி புரதங்களை இரத்தத்துக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கும் இது பயன்படுகிறது. ரிட்டர்ன் ப்ரோட்டீன்ஸ் டு தி blood from tissue spaces. The lymph also carries absorbed fats from small intestine to the blood. சிறுகுடலில் உறிஞ்சப்பட்ட கொழுப்பினை இரத்தத்திற்கு எடுத்து செல்வதற்கு லிம்ப் ஆர் யூஸ்டு தி லிம்பட்டிக் கேப்லரிஸ் ஆஃப் இன்டெஸ்டைனல் வில்லை அப்சர்ப்ஸ் டைஜஸ்டட் ஃபேட்ஸ். கொழுப்புகளை உறிஞ்சுவதற்கு அந்த வில்லை இருக்குது. எங்கே? ஸ்மால் இன்டெஸ்டைனில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. லிம்போசைன்ஸ் இன் தி லிம்ப் டிஃபைன்டு தி பாடி ஃப்ரம் இன்ஃபெக்ஷன். அதேமாதிரி உடலை நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணுவதற்கும் இந்த லிம்ப் வந்து பயன்படுகிறது. அதற்கான ஒரு முக்கியமான காரணியாக செயல்படுகிறது. தீஸ் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிம்ப். இது ஒரு 2 மார்க் ஆர் 4 மார்க்கில் கேட்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸ் தி டாபிக்ஸ் ஆர் ஓவர். தி லெசன் யூனிட் 14 ஓவர். ஸோ யூ கேன் ரைட் 2 மார்க், 4 மார்க் அண்டு 5 மார்க். புக் பேக் அண்ட் இன்டீரியர் you can write, read and write thoroughly. Send WhatsApp. Thank you.